ப்ரோ இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டோட பர்த்டே ப்ரோ. போய் சரக்கு அடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணும் சரியா? இது வரைக்கும் நான் வண்டி ஓட்டி நீங்கள் பார்த்தது இல்லையா ப்ரோ? இப்போ பாருங்க எப்படி ஓட்டுறேன்னு. சேது ஆச்சி டே எந்திரா டே சேது வாங்க உட்காருங்க. இல்லைங்க சார், பரவாயில்லைங்க சார். பரவாயில்ல உட்காருங்க. பேஷண்ட் உங்களுக்கு யார்? ஃப்ரெண்டுங்க சார். ஃப்ரெண்டா? உங்கள் ஃப்ரெண்டுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, அதனால் ப்ளட்டு ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. ஏபி நெகட்டிவ் ப்ளட் 2 யூனிட் தேவைப்படுது. 7 ஹவர்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடுங்க. சார் திடீர்னு 7 மணி நேரத்துக்குள்ளே ப்ளட் வேணும்னா என்ன சார் பண்ணுறது? எனக்கு ஒன்றுமே புரியல சார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். அப்படி 7 மணி நேரத்துக்குள்ளே ப்ளட் கிடைக்கலன்னா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது. சுதர்ஷா டே சேதுக்கு என்னடாச்சு? ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம் மச்சான், பர்த்டே பார்ட்டி காலையில் கிளம்பணும். அப்புறம் 2 பேரும் போய் கீழே விழுந்துட்டோம். அவனுக்கு வர மண்டையில் நல்லா அடிபட்டுருச்சு மச்சான். டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க 7 மணி நேரத்தில் 2 யூனிட் பிளட் தேவைன்னு சொல்லிட்டாங்க மச்சான். அவனுக்கு என்ன ப்ளட் குரூப்பு? ஏபி நெகட்டிவ் மச்சான். அப்படியா? நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? சொல்லு மச்சான். பேசாமல் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மெசேஜ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணலாம். நம்ம தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களே, கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பாங்க. என்ன ஸ்கந்தா மாப்பிள்ள சீக்கிரம் டோல் இருக்கு? இல்லைடா, சும்மா தான்டா. ஏபி நெகட்டிவ் பிளட் வேணும்னு சொல்லி வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தேன். இந்த மெசேஜா மாப்பிள்ள? பாருங்க. ஆமாம் மாப்பிள்ள. ப்ரோ இதெல்லாம் நம்பாதீங்க ப்ரோ. ஒரு மெசேஜுக்கு 50 பைசா, அதனால் ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. இதுக்கெல்லாம் கூட்டமே இருக்குது ப்ரோ. நீங்களாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, அப்படியே தூக்கி விட்டு போயிட்டே இருங்க ப்ரோ. சரி வீடியோ ஏதாவது சொல்கிறீங்க ப்ரோ? வாங்க போகலாம், டைம் ஆச்சு. நமக்கே 1008 வேலை இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வாங்க ப்ரோ. ஏய் ஒரு வீடியோ வந்திருக்கு பாப்பா, சூப்பரா இருக்கு பாரு. செமையா நடிச்சிருக்காங்களே. என்னடா உங்களுக்கு எப்ப பார்த்தா மெசேஜ் வந்துட்டே இருக்கு? ஏய் மெசேஜ் சும்மா குரூப்ல அதையே நீ பாக்குற. நீ முதல்ல வீடியோ பாரு. அம்மா இங்க வாங்கல. ஏங்க அம்மா கூப்பிட்டா நம்மளே இருக்க மாட்டியா? அம்மா கொரேச்ச வாங்குமா. என்ன படிக்க வேண்டிய போன் நோண்டிட்டே கிடக்குது. என்ன மத்தல என்ன மெசேஜ்? அம்மா பாருங்க, என்னைய பார்க்க விடாம ஒரு பொண்ணு கூட இருப்பதா சாட் பண்ணிட்டே இருக்காங்க. சும்மா வீடியோ தான் பார்த்தேன். என்ன மெசேஜ் என்னது? மா நாளைக்கு வந்து அவங்களுக்கு பிளட் டொனேட் பண்ண போறோமா. அவங்களுக்கு வந்துட்டு யார் மெசேஜ் அனுப்பிச்சா? குரூப்ல அனுப்பிச்ச ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு விட்டுருந்தாமா. பிளட் டொனேட் பண்ண வேண்டாம், ஒன்னும் டொனேட் பண்ண வேண்டியது. பிளட் டொனேட் பண்ண போறேன். நீ கேட்க கூட பிளட் டொனேட் பண்ணாத போக கூடாது. நான் கறிங்கோடி மீன் போட்டு நான் கலந்துட்டு பிளட் டொனேட் பண்ண போறேன். நீயே எழுந்தோட தான் இருக்கணும். நாளே பிளட் கொடுக்க மாட்டேங்குது. முதல்ல போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுவாங்க. எதுக்கு அம்மா கூப்பிட்டா? நீங்க தான் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ எப்படி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது? மச்சான், அடுத்த வாரம் காலேஜ் லீவு. எங்கே வெளியே போகலாமா? என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியாவும் இல்லை நம்மளுக்கு. ஏய் ஒரு நிமிஷம். இவன் வந்தா அவனா ஃபோன் எடுத்தே நோண்டிட்டு இருப்பான். இல்லைடா ஒரே நிமிஷம். டேய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தருக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுதுடா. எனக்கு ஏபி நெகட்டிவ் பாவண்டா, ஒரு உயிரை கொடுக்குறேன்டா. இதே மச்சான், அவனுக்கு படத்துக்கு டிக்கெட் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ரெடியாக இருக்கானுங்க மச்சான். படம் தானடா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்டா, விடுறா மச்சான். அப்புறம் அவனை சொன்னால் கேட்க மாட்டாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. போன வாட்டியே நம்ம படத்துக்கு போகல மச்சான். ஒரு தடவை ஏதாவது போய் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நீ வந்து அவ்வளோ நல்லவங்களா தான் நீ வேகமாக போகலாம். டேய் ஒரு உயிர் மச்சான், வா மச்சான் போகலாம். டேய் ஹலோ, ஹாஸ்பிட்டலுங்களா?
இது மாதிரி வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் பார்த்தாங்க ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைன்னு. எனக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் தாங்க. இப்போ வந்து பிளட் தரணுன்னு எங்கே வரணுங்க? எங்கே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், செய்திகளில் வந்து பேசிட்டு கூப்பிட்றேங்க. ஹலோ சொல்லு மச்சான். ஹலோ மச்சான், எங்கடா இருக்கிற? நீ காலேஜில் தான்டா. சரிவா, எனக்கு எங்கேயாவது வெளியே போகலாம். பசங்களோட ஒரு ரொம்ப நாள் ஆச்சு. நீ கன்ஃபார்ம் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறேன் இன்னைக்கு. இல்லை மச்சான், ஹாஸ்பிட்டல் போகணும் மச்சான். ஏன்டா, என்னடா ஆச்சு? இல்லை மச்சான், ஒருத்தவங்க வந்து ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைன்னு சொன்னாங்க. எனக்கு ஏபி நெகட்டிவ் தானே, அதான் மச்சான் கொடுக்க போகலான்ட்டு இருக்கிறேன். டேய், உனக்கு எதுக்கடா தேவையில்லை, பேசாமல் கிளம்பி வாடா முதல்ல. ஏன்டா பண்ணுறீங்க? இல்லை மச்சான், ஒரு உயிரை காப்பாற்றலாம்ல மச்சான். டேய், என்னடாச்சு உனக்கு? இப்போலாம் முன்ன மாதிரி நியூஸ் பார்க்குறதே இல்லையா? சொன்னால் கேளுடா. என்னாச்சு மச்சான்? இப்போ கூட ரீசெண்டாக பாரு, ப்ரெக்னென்ட் லேடிக்கு பிளட் தேவைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அவங்க இல்லைனா காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு ஹெச்ஏ பிளட் பாஸ் பண்ணிட்டாங்க. இதனால் என்ன பிரயோஜனம் சொல்லு? இவ்வளோ சிஸ்டம் வளர்ந்துருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ எனக்கு தெரியுது நீ நல்லா தான் பண்ண நினைக்கிறேன்னு. ஒரு அதுவே தப்பாச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதான் மச்சான், இது நீ நல்லதை பண்ண நினச்சாலும் இப்படி தான் ஆகும். பேசாமல் கிளம்பா முதல்ல உனக்கு இல்லை மச்சான், ஒரு உயிரை காப்பாற்றணும்ல மச்சான். ஹலோ ஹலோ, நாங்கள் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம் சார். நீங்கள் பிளட் டொனேட் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தீங்க, வரீங்களா? இல்லை சார், நான் வரல சார். இல்லை சார், பிளட் ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படுது, தயவுசெய்து வாங்க சார். இல்லைங்க சார், நான் வரலைங்க சார். சார் 7 மணி நேரத்துக்கு இன்னும் 1/2 தான் சார் இருக்கு. என்னால் பிளட் ரெடி பண்ண முடியல சார். ஏதாவது பண்ணி காப்பாற்றுங்க சார் என் ஃப்ரெண்டை. கவலைப்படாத தம்பி, இப்போ தான் ஒருத்தர் பிளட் கொடுத்தாரு. யாருங்க சார்? இப்போ தான் இந்த பக்கம் போனார். ஹாய் மச்சான். ஹாப்பி பர்த்டே மச்சான். தேங்க்யூ மச்சான். ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்யூ மச்சான். ஏன்டா லேட்டு? லேட் ஆயிடுச்சு மச்சான். சரி, ட்ரீட்டு உனக்கு இல்லாத வச்சிடலாம் மச்சான். இப்படி தான் போன வருஷம் சொன்னேன். 2 போண்டா 2 வடையோட நிப்பாட்டிட்டேன். இந்த வருஷம் என்ன பண்ண போறியோ? உனக்கு என்ன வேணும் சொல்லு மச்சான். டேய், என்னடா ஆச்சு? இல்லை மச்சான், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. அவனுக்கு பிளட் டைம்னு சொல்லியிருந்தாங்களா, அதான் நான் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு எல்லாத்துக்கும் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன்டா. ஆமாம் மச்சான், எனக்கு கூட அனுப்பிந்தி. ஆமாண்டா, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. ஆமாம், அதுக்கு என்னடா இப்போ? அந்த மெசேஜ் எனக்கே ஃபார்வர்ட் ஆயிடுச்சுடா. டேய், என்னடா சொல்கிறேன்? மச்சான், இப்போல்லாம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லலாம் வந்து ஃபேக் நியூஸ் வரனால நீ வந்து உண்மையான நியூஸ் போட்டாலும் ஃபேக்காக எடுத்துப்பாங்கடா. என்னடே இவ்வளோ பேசுறியே? உன் ஃப்ரெண்டுக்கு ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறியே. நீ என்னைக்காச்சும் பிளட் டொனேட் பண்ணியிருக்கியாடா? சரி விடு மச்சான், ட்ரீட் எங்கே? அடப்பாடா டேய், இதனால வரைக்கும் நாம் வந்து எத்தனை பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். கேக் மட்டும் வாங்கி கட் பண்ணி தான் செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். பட் யாராச்சும் பிளட் டொனேட் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு வந்து இன்னையோட வந்து 18 வயசு முடிஞ்சிச்சு. நான் போய் பிளட் டொனேட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன்டா. அதனால ஏதாச்சும் உயிர்னா காப்பாற்றப்படலாம்ல. சரி போடா டே, நான் போய் பிளட் டொனேட் பண்ணிட்டு வரேன்டா. என்னடா மச்சான் அவன் இப்படி பேசிட்டு போகிறான்? விட்ரா, நல்லா தான் சொல்கிறான்.